பாக்கியலட்சுமி சீரியலில் நடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரமான செல்வி அப்படிங்கிறவங்களுக்கு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் நூல் இலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பிச்சேன், இல்லைனா கொண்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செத்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது, என்ன நடக்குது அப்படின்றதையோ பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மவுஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா சின்ன பசங்கலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி, அம்மா, அத்தை இந்த மாதிரி லேடிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போ வந்து நான் இன்றைக்கி சாயந்தரம் வந்து 6 மணிக்கு ஆகும், அந்த சீரியலில் நேற்று விட்டது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டினியூ பண்ணுவாங்க, என்ன நடந்தது அப்படின்னு ரொம்பவே ஆர்வத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய ஆம்பளைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிட்டாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கக்கூடிய சீரியலில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல். அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறினாங்க. அதில் ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா செல்வி அப்படின்றவங்க. அந்த கேரக்டர் அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காமெடி ரோல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்ல கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த நிலைமையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து லீவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஊர் வரைக்கும் போயிருக்காங்க. காரில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஊருக்கு போயிட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் NH45 அப்படி அந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர விபத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்தில் கொஞ்சம் அதாவது ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க உயிர் தப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்களே அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த நேரத்தை நான் எதிர்பார்க்கல. அந்த நேரத்தில் நடந்தது இன்னுமே என் மண்டியில் ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி நடந்ததுன்னு தெரியல. நடந்து முடிஞ்சவுடன் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த கான்ஷியஸுமே போயிடுச்சு. நான் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் செத்துட்டேன் அப்படின்னு நான் கண்ணை மூடும்போதே நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நிறைய பேருக்குமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் நிறைய பேர் இறந்துமே போயிடுறாங்க. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.